சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கிளாசிக் சினிமாவில் பல வெற்றிப் படங்களை கொடுத்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த ஒரு படத்தில் பாடல்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்காத வகையில் இருந்ததால் கடைசி நேரத்தில் ஒரு பாடல் சேர்க்க வேண்டும் என்று சொல்ல படம் ரிலீஸ் ஆக 3 நாட்கள் இருக்கும்போது அவசரமாக ஒரு பாடலை உருவாக்கி கொடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத பல தத்துவ பாடல்களை கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகள், சோகம், அழுகை, விரக்தி, காதல் உள்ளிட்ட பல தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒலிக்கச் செய்த கண்ணதாசன் பாடல் ஆசிரியராக மட்டுமல்லாமல் திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர். அதேபோல் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனுடன் நெருங்கிய பழகிய கண்ணதாசன் இசையமைப்பாளர், கவிஞர் என்பதை தாண்டி இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான நடிப்பை போற்றி வந்தனர். சந்திரபாபு கதையில் பீம்சிங் இயக்கத்தில் 1961ஆம் ஆண்டு வெளியான பாவமன்னிப்பு படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருந்தார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளியான இந்த படத்தின் அத்தனை பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இதனை தங்கள் ப்ரமோஷனுக்கு பயன்படுத்திக் கொள்ள நினைத்த ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் பாட்டுப் போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். இதன்படி பாவமன்னிப்பு படத்தில் இருந்த பாடல்கள் 8 பாடல்களையும் வரிசைப்படுத்தி அனுப்ப வேண்டும். படக்குழு நியமித்த நடுவர் குழுவினர் வரிசைப்படுத்தியபடி யார் அனுப்பியிருக்கிறார்களோ அவர்களுக்கு 10,000 பரிசு என்று அறிவித்தனர். இதில் 10 பேர் சரியாக செய்திருந்தால் அனைவருக்கும் தலா ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். இதை கேட்டு பலரும் பாவமன்னிப்பு படத்தின் பாடல்களை வரிசைப்படுத்தி அனுப்பியுள்ளனர். இந்த சினிமாவில் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த முதல் முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பாவமன்னிப்பு திரைப்படம் பெரிய வெற்றிப்படமாக அமைந்து பலருக்கும் லாபத்தை அள்ளிக் கொடுத்தது. அதேபோல் இந்த படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடக்கும்போது ஏவிஎம் செட்டியார் அவ்வப்போது வந்து பார்த்துள்ளார். ஆனால் பாடல்கள் மீது அவருக்கு பெரிதான நம்பிக்கை இல்லாததால் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓகே என்று திருடன் கையில் சாவியை கொடுத்தது போல் எம்.எஸ்.வி. உள்ளிட்ட படக்குழுவினரிடம் கூறியுள்ளனர். ஆனால் படம் ரிலீஸ் ஆக 3 நாட்கள் இருக்கும்போது மேலும் ஒரு பாடலை சேர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அதற்காக அவசரமாக எம்.எஸ்.வி. உருவாக்கிய பாடல்தான் சாய வேட்டி தலையில் கட்டி என்ற ஒரு பாடலை இயற்றியதாக எம்.எஸ்.வி. ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.